காலகட்டத்தில் எல்லா அம்மாங்களுக்குமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஓகேன்னு இருக்கும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் பார்த்து பார்த்து நம்ம ஃபுட்டு தரதாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு மில்லட்டில் ஏதாவது ஒரு வகையை எடுத்து செஞ்சு தாங்க குழந்தைங்களுக்கு. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் வெண்பொங்கல் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வாரத்தில் நான் 2-3 அரிசி டைப் வச்சுருப்பேன். அதில் வாரத்தில் 2 டைமாச்சும் எதையாவது யூஸ் பண்ணிடுவேன். கஞ்சியாக வச்சுருவேன். இல்லைன்னா இந்த மாதிரி வெண்பொங்கல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருவேன் ஹைனீஸ்க்கு. அவனு விரும்பி சாப்பிடுவான். இங்கே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா கழுவிக்கணும். ஏன்னா இதில் ஒரு மண்வாசம் மாதிரி அடிக்கணும். முடிஞ்சளவுக்கு ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க. எப்பயும் போல் வெண்பொங்கலுக்கு நெய் கொஞ்சம் எண்ணெய், அதில் சீரக மிளகுலாம் தட்டி போட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, முந்திரி எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டி, நான் குதிரைவாலி அரிசி 1 டம்ளருக்கு அதில் 3/4 டம்ளர் அரிசி, அது மேலேயே கொஞ்சம் பருப்பு குமிச்சு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன். மொத்தமாக இதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனா கிட்டத்தட்ட 4 ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சூடாக சாப்பிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சூடாக சாப்பிடுங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்ல, வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி மில்லட் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.